ஆவாசஞ்சிங் அப்படின்னா என்ன? நாய்கள் ஜாக்கிரதை. இது தெரியாம தான் அன்னைக்கு விவேக் சார் போய் அவ்வளோ கடி வாங்கினாரு நாய்க்கிட்ட. நாய் கடிச்சா ராபிஸ் வரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் எல்லா நாய் கடிச்சாலும் ராபிஸ் வருமா? எல்லா நாய் கடிச்சாலும் ராபிஸ் வராதுங்க. ராபிஸ் அந்த நாய்க்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ராபிஸ் வரும். அதே மாதிரி நாய் கடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ராபிஸ் வரும்னு நினைக்கிற தப்பு. சில அனிமல்ஸ்க்கு ராபிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த அனிமல் நம்மளை கடிச்சாலும் நம்மளுக்கு ராபிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பா வேக்சின் எடுத்து தான் ஆகணும். அப்படி சொல்றேன்னா 99% ஹியூமன்ஸ்ல ராபிஸ் வரதுக்கு நாய்கள் தான் காரணம். நார்மலா நீங்க நாய் கூட விளையாடும் போது அதை தொடுவீங்க, அதுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதை நல்லா ஃபீட் பண்ணுவீங்க, அதை வந்து உங்களை லிக் பண்ணும். அப்ப நீங்க எந்த ஒரு வேக்சினேஷனும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டாக் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது அது உங்களை ஸ்கிராச் பண்ணுச்சுன்னா நீங்க வந்து இம்மீடியட்டா வேக்சின் எடுத்து தான் ஆகணும். சின்ன ஸ்கிராச் எல்லாம் நல்லா டீப்பா பைட் பண்ணிடுச்சுன்னா வேக்சின் மட்டும் பத்தாது, அது கூட சேர்ந்து நம்ம இம்யூனோகுளோபுலின்ஸ் எடுத்துக்கணும். எப்பயுமே மெடிசன்ல பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ ஒரு நாய் கடிச்சு உங்களுக்கு ராபிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம முன்னாடியே நீங்க வேக்சின் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ராபிஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. ராபிஸ் வந்துருச்சுன்னா ராபிஸ்க்கு கியூரே கிடையாது, 100% டெத் தான்.